and welcome to the show. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில சனிக்கிழமை தோறும் மாற்று மருத்துவ முறையான சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பத்தி பல விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சித்த மருத்துவ துறையில இருந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். டாக்டர் அருண், டாக்டர் ரவீந்திரநாத், டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் கண்ணன், டாக்டர் சத்யவதி, டாக்டர் சரவணன். இவங்க 6 பேர்கிட்டயுமே மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடையலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அருண் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஆரோக்கியத்தை நீங்கள் இப்படி பராமரிக்கணும்னா இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா, ஃபாலோ பண்ணக்கூடாதா டாக்டர்? பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சித்த மருத்துவம் குறித்த இல்லை மாற்று மருத்துவம் குறித்த விழிப்புணர்வுங்கிறது மக்கள்கிட்ட வந்திருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் கருதுகிறோம். ஆனால் எந்தெந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவு பெற்றுக்கணும். சொல்லியிருக்கிறது விஷயத்தை சொல்லியிருக்கிறது ஒரு மருத்துவராக யார் எந்த பின்புலத்துலேருந்து அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக ஊன்றி படித்தாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தவறான கருத்துக்களும் இந்த நல்ல செய்திகளோடு கலந்து நமக்கு இருக்குது. எப்போவுமே ஒரு சமூக ஊடகம் அப்படிங்கும்போது அதில் எல்லா விஷயமே இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நாம் அதை தெளிந்து அதை பயன்படுத்திட்டோன்னா பிரச்சனை இருக்காது. பொதுவாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சில நேரங்களில் மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கும். அந்த காலத்தில் புலவர்கள் அரசர்களை வர்ணிக்கும் போது மானை தேனெல்லாம் போட்டு வர்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பராக்கிரமத்தை வர்ணிக்கும் போது மலையவே தூக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே அந்த சிறப்பை சொல்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அந்த அளவுக்கு மூலிகை பற்றிய செய்திகளும் கலவையாக பல்வேறு நேரங்களில் அதிகப்படியாக நம்ம உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு தமிழில் கூட குறிப்பிடுவோம். அந்த வகையில் கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எல்லாருமே பார்த்த செய்தியாக தான் இருக்கும். வெண்டைக்காயை நறுக்கி போட்டு நைட்டு ஊற வச்சு மறுநாள் அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டோம், அந்த தண்ணியை குடிச்சிட்டோன்னா டயபிட்டிஸ் நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அப்புறம் வெங்காயத்தை எடுத்து உள்ளங்காலில் வச்சுட்டு 2 நிமிஷத்தில் உடனே எடுத்துடணும், ஏன்னா உடம்பு சில்லிட்டுரும், அந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இந்த மாதிரி செய்திகள். ஒரு 5 நாளில் உங்கள் கிட்னியை சுத்தப்படுத்துறது எப்படி, 1 வாரத்தில் உங்கள் தொப்பையை கரைக்க செய்வது எப்படி, இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி இதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றிய செய்திகளை நம்ம அலுவலங்களில் பேசுவோம். இந்த மாதிரி வந்திருக்க வெந்தயத்தை எப்படி சாப்பிட்டா நல்லதாமே, கரிஞ்சீரகத்தை அப்படி சாப்பிட்டா நல்லதாமே, இது போன்ற பல செய்திகள் உண்மை செய்திகளோட போலி செய்திகளும் கலந்து வரும். இப்போ அதை நம்ம தெரிந்து அதை நம்ம பயன்படுத்திட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மருத்துவர் எழுதியிருக்கிறாங்களா, மருத்துவரோட கருத்து என்ன, இது எழுதியிருக்கிறது ஒரு சித்த மருத்துவரா, அந்த துறை சார்ந்த நிபுணரா அப்படிங்கிற விஷயம் அந்த 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 செய்தியில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆராயணும். எந்த ஒரு மருத்துவர் எழுதிய செய்தியாக இருந்தாலும் இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் இருக்காது. ஒரே நாளில் குறையும், 5 நாளில் சரியாகும், 1 வாரத்தில் எல்லாம் உடம்பே சுத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிறப்பு செய்திகள் அதில் இருக்காது. சாதாரணமாக ஒரு மூலிகை இருக்குது, இப்போ சுகருக்கே ஒரு மருந்து சாப்பிடணும் அப்படின்னா குறைந்தபட்ச கால அளவுன்னு இருக்குது இல்லையா, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த மருத்துவத்தை எடுக்கும்போது சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தால் அது உண்மை செய்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆவாரை இருக்குது, இல்லை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் இருக்குது, அது எந்த அளவு ஒரு இணைய உணவாக அதை பயன்படுத்திக்க முடியும், மேம்போக்காக உள்ள விஷயங்களை தான் மருத்துவர் எப்போவுமே சொல்லுவாங்க. அது இப்படி தான் குணமாகும், இந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்தையுமே ஆணித்தரம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபருக்குமே நம்ம மருத்துவம் வித்தியாசப்படும். சித்த மருத்துவம் எப்போவுமே தனிப்பட்ட நபர்களுக்கானது, இண்டிவிஜுவலுக்கானது அப்படிங்கிறது. இன்றைக்கு உலகத்தோட மருத்துவ பார்வையுமே அப்படி திரும்பி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மருந்தா இல்லை ஒரு தனி நபர் சார்ந்த மருத்துவமா அப்படிங்கிற விஷயம் உலகத்திலேயே பரிணாம வளர்ச்சி அதுவுமே மருத்துவத்தில் மாறிக்கிட்டு வருது. அந்த அளவு சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கக்கூடிய செய்தியினுடைய உண்மைத்தன்மை அறிந்து வள்ளுவர் வழியில் சொல்கிறதா இருந்தால் மெய்ப்பொருள் தெரிந்து நம்ம பயன்படுத்திட்டோம்னாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. சொல்லியிருக்கிறது யார், நான் தான் சொல்கிறேன்னா கூட சொல்லியிருக்க கருத்து உண்மையாக இருக்காங்கிற ஆராயக்கூடிய பக்குவத்தோடு நம்ம ஒவ்வொரு செய்தியும் அணுகணும்னா எந்த பிரச்சனையுமே வராது. நல்ல செய்திகளை நம்ம பரப்பணுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மூலிகை வருதுனால அது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி வெறி பிடிச்சி 15 குழுக்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மை நிலையை தெரிஞ்சு, இல்லை அது தெரியலைன்னா பக்கத்தில் இருக்கிற நிபுணர்கள் ஆலோசித்து அதை பயன்படுத்தினா பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர், தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. பல பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தோன்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக 1 நாளில் குணமாயிடும், 1 வாரத்தில் குணமாயிடும், இப்படிப்பட்ட மெசேஜஸ் வந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி போலியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டம் தேவைப்படும், எந்த ஒரு நோயுமே குணமடையன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காரு. ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம்.
ஹலோ வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சுந்தரராஜங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு கால் சுகர் இருக்குது. ஓகே கால் எரிச்சல் இருந்துட்டு இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் கண்ணன் இருக்காரு. வணக்கம் ஐயா, உங்களுக்கு எவ்வளோ நாளாக சுகர் இருக்கு? சுகர் 15 வருஷமா இருக்குங்க சார். 15 வருடமா இருக்கு. ஆமாம், 6 மாதம் தான் கால் எரிச்சல் வருது. சரி, எவ்வளவு இப்போ கடைசியாக ஏதாவது பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா? ரத்த பரிசோதனை பார்த்தேன் சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 136 இருக்குது. சாப்பிட்ட பிறகு 186 வருது. சாப்பிட்ட பிறகுதான் வருது. சரி, இந்த 3 மாசத்துக்கான ஒரு ஆவரேஜ் பரிசோதனைன்னு ஒன்று சொல்லுவாங்க, HbA1c, அது பார்த்துருக்கீங்களா? அது கரெக்டாக 6.8 சார். 6.8 இருக்குது. சரிங்க. சரி, வேறு இப்போ ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, அதாவது கால் எரிச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது சுகர் வந்து ஒரு 10 வருஷ காலமாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னாலே சுகருக்கான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலில் டெவலப் ஆக தான் செய்யுது. இன்றைக்கி நம்ம நிறைய நோயாளர்களை பார்க்குறோம். ஒரு 10 வருடம் 15 வருடங்களாக சுகருக்கான மருத்துவ முறை கையாண்டு சுகர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த மருத்துவ முறைகள்னாலையும் அல்லது சுகர் ஒரு 15 வருஷம் இருக்கிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் மிக முக்கியமானது இந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால் எரிச்சலுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு ரெகுலராக முதல்ல உடற்பயிற்சி, ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவு முறைப்படி பார்த்தா உங்களுக்கு சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. பட் இன்னும் சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ளது இன்னொரு 20 அல்லது 30 பாயிண்ட்கள் இன்னும் குறையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ரெகுலராக சுகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு தான் முதல் மருத்துவம். நீங்கள் ஒரு வாரத்தில் 7 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிய உணவு எப்போதுமே வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் நமக்கு தேவை. அதனால் மதிய உணவு சாப்பாடு எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் காலை உணவு, இட்லி, தோசை, இடியாப்பம், இது மாதிரி அரிசி சேர்த்து செய்யக்கூடிய உணவுகள் வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 நாள் காலை உணவு, 7 நாள் இரவு உணவு எப்போதுமே சிறுதானிய உணவுகளாக உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கங்க முதல்ல. ரெண்டாவது, எண்ணெய் குளியல், வாரத்துக்கு 1 நாள் கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தினமும் ஒரு 40 நிமிடம் நடைப்பயிற்சி மிக மிக அவசியம். ஒரு வாரத்துக்கு 5 நாள் அல்லது 6 நாள் கட்டாயம் நடைப்பயிற்சியும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மருந்துகள், 4வது தான் உங்களுடைய மருந்துகள் வருது. ஸோ இந்த மாதிரி உணவு முறை மருத்துவம், எண்ணெய் குளியல், நடைப்பயிற்சி, மருந்துகள், இந்த 4ம் சேர்ந்து உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதிக லெவலில் வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். காலில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா கட்டாயம் எண்ணெய் குளியலோடு சேர்ந்து சித்த மருந்துகளில் சொல்லக்கூடிய எண்ணெய் வகைகளாக்கெல்லாம் நீங்கள் வந்து தேய்ச்சி அதுக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த HbA1c பரிசோதனையை ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. உணவு முறைகளையும் மாற்றங்கள் கொண்டு வரும்போது கட்டாயம் இந்த குறை தீரும் உங்களுக்கு. ஓகே சார், நன்றி. ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க சார். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? மேம் வணக்கம் மேம், திருவள்ளூர்ல இருந்து பிரவீனா பேசுறேன். ஓகே பிரவீனா, உங்களோட கேள்வி என்ன? பாப்பாவுக்கு வந்து 8 months ஆகுது மேம். ஓகேமா, அவளுக்கு வந்து என்ன மாதிரி உணவு கொடுக்கலான்ட்டு. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ரவீந்திரநாத் இருக்காரு. அதாவது 6 மாதத்திலே கூழ் உணவுகள்லாம் கொடுக்குற பழக்கம் உண்டு. பருப்பு சாப்பாடு இப்படிலாம் கொடுத்தேன். எந்த உணவு கொடுத்தாலும் முதல்ல அவளுக்கு சீக்கிரமா செரிமானம் ஆக மாட்டேது சார். இது மட்டும் ரொம்ப முக்கிய போறா, அப்படியே டாய்லெட் சரியா போக மாட்டா. தண்ணி இந்த வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வந்து தண்ணி நிறைய கொதிக்க வச்சு ஆறின தண்ணியை நிறைய குடிப்பாட்டுக்குமா. அது கொடுங்க. ஜீரக தண்ணி, ஓம தண்ணி இதெல்லாம் அடிக்கடி கொடுங்க. நல்லா செரிமான சக்தி நல்லா வந்துடும். அது மாதிரி எந்த உணவு கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதிகமாக்குங்க. ஏன்னா முதல்ல எடுத்தவுடனே அதிகமாக கொடுத்தீங்கன்னா சேராது, வயிறு சேராமல் போகும். எந்த உணவையும் குறைவான அளவு கொடுத்து அதிகமாக்குனீங்கன்னா எல்லா உணவுமே நல்லா குழந்தைகளுக்கு சேரும். அது மாதிரி ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் இந்த பழச்சாறு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தேன் கலந்து முதல்ல 1 சொட்டு 2 சொட்டுன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி பழக்கம் பண்ணி அப்புறமா கூழ் உணவுகளுக்கெல்லாம் வாங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம், காலை பணிவான வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை சார்ந்த எல் கண்ணன் பேசுறேங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? பையன் வந்து உணவு சரியா எடுத்துக்கல. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு பொதுவா பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியான இதுல எடுத்துக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு இது பண்ணாலும் அதுக்கு பதில் வேற ஏதாவது பச்சை காய்கறிகளை கொடுக்கலாமா, இல்ல வேற என்ன பண்ணலாம்? சார் தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் ரவீந்திரநாத் இருக்காரு. வயது என்னங்க குழந்தைக்கு? அதாவது வயசு வந்து ஒரு 6 வயசு இருக்குங்க. 6 வயசு. அதாவது என்ன நீங்கள் வந்து பழகி இருக்கிற ஒரே உணவாக பழகி இருப்பீங்க. அதனால தான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வருது.
எந்த உணவையும் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உணவு கொடுங்க. கூழான உணவுகள்லாம் கொடுத்து பழகுங்க. அது மாதிரி எல்லா உணவுகளுமே திட உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக ஆரம்பிச்சிங்கன்னா இதாகிடும். அதுக்கு முதல்ல கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி சம்பந்தமா ஏதாவது கொடுக்கலாங்களா? தாராளமாக கொடுக்கலாங்க. கேழ்வரகு கூழ் கொடுக்கலாம். அந்த சிறுதானியங்கள்லாம் கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம். குழந்தைக்கு எந்த மாதிரி பிடிக்குது முதல்ல பாருங்கள். அந்த அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முதல்ல பழக ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து குழந்தைகள் சாப்பிடும். ஓகே சார். குழந்தைங்களுக்கு பிடித்தமான உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சாதான் படிப்படியாக குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு 6 சித்த மருத்துவர்களும் தெளிவான முறையில் பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். குட் மார்னிங் மேடம். என்னோட நேம் ஃபாத்திமா. நான் திருநெல்வேலி. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து இப்போ 3 months பிரெக்னெண்டா இருக்கேன் மேடம். ஓகேம்மா, தைராய்டு அண்ட் பிசிஓடி இருக்கு. தைராய்டுக்கு நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். பட் பிசிஓடிக்கு எதுவும் எடுக்கல. அதனால பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்கும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யவதி இருக்காங்க. ஓகே ஓகே. இந்த தைராய்டு டேப்லெட் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கீங்களாமா? தைராய்டு டேப்லெட் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஆனால் பிசிஓடிக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் டேப்லெட் இது எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கல. ஓவரீஸ்ல இருக்க இந்த சிஸ்ட்னால பிசிஓடி சிஸ்ட்னால பேபி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுமான்னு பயமா இருக்கா? அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைம்மா. பிசிஓடி அப்படிங்கிறது வந்து அதிகமாக அந்த ஓம் வந்து சரியாக டெவலப் ஆகாமல் உள்ள அதிகமாக இருக்கிற கண்டிஷன் தான். ஆனால் அதுக்கும் இந்த ஒவேரியன் சிஸ்ட் இருக்குன்னா நம்ம பயப்படலாம். பிசிஓடிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை பற்றி நீங்கள் பயப்படவும் வேண்டாம். நீங்கள் இப்போது ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைம் முடிகிற வரைக்கும் தைராய்டு டேப்லெட்ஸ் மட்டும் கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். அதுவே போதுமானது. ஓகேம்மா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைராய்டு டேப்லெட்ஸ் மட்டும் நீங்கள் நிச்சயம் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மலர்கனிங்க. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்றேங்க. உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு தண்டுவட ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முதுகு தண்டுவடத்துல ப்ராப்ளம் இருக்கா? தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அருண் இருக்காரு. என்ன பிரச்சனைமா இருக்கு? ஹலோ சார். என்ன பிரச்சனைமா இருக்கு உங்களுக்கு? தண்டுவட ஜவ்வு வீங்கிட்டு நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். பயங்கரமா பெயின் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொமாட்டிக் ஹார்ட் இருக்கு. சரிங்க சரிங்க. அத நான் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன் சார். ஒன்றும் சரியில்லை. ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனை வந்து வாத நோய்களில் ஒன்றாக வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து குறிப்பிடுவோம். வாதம் அப்படிங்கிறத வந்து 90 வகையான வாதங்கள் வந்து நம்ம வந்து வாத நோய்களாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. முழங்கால் முட்டில் வர்றது, கழுத்தில் வர்றது, தோள்பட்டையில் வர்றது அப்படிங்கிற மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய வாதத்தையும் தண்டகவாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குறிப்பிடுவோம். அதாவது இடுப்பில் இருந்து மேல் நோக்கி பரவக்கூடிய வலியை வந்து நம்ம அந்த மாதிரி குறிப்பிடுவோம். தண்டம் போல், ஒரு கம்பு போல் முதுகு நேராக இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும். கீழே குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு கடுமையான வலி இருக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு தண்டகவாதம் அப்படின்னு பேர் கூட உண்டு. இந்த மாதிரியான வாத நோய்கள் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து புளிப்பு சார்ந்த உணவு வகைகளை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். நேரடியாக வந்து புளி அதிகமாக பயன்படுத்துகிறத நம்ம வந்து தவிர்க்கணும். புளிக்கு பதிலாக நம்ம சாதாரண பயன்படுத்துகிற புளிக்கு பதிலாக கோடம்புளி வந்து பயன்படுத்தலாம். கோடம்புளியில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையானது 3 நாடுகளையும் தத்தமது இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு உதவி செய்யும். நம்ம சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்க புளி வந்து பித்தத்தை அதிகரிக்கும். இந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய வாதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான வாத நோய்களில் வலி அதிகமாக தெரியறதுக்கான ஒரு காரணம் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய புளி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம மற்ற புளிப்புகளை வந்து எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கோடம்புளியோ அது எலுமிச்சையோ இல்லை தயிர்லேருந்து மோர்லேருந்து வரக்கூடிய புளிப்போ வந்து உடம்புக்கு ஏற்றக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புளியை நிறுத்திட்டு நம்ம மலச்சிக்கல் வராமல் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். பொதுவாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான வாத நோய்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ மலம் இயல்பாக எளிதில் கழியக்கூடிய அளவில் தினமும் எளிதில் கழியக்கூடிய அளவில் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், உணவுகள், பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறத வந்து வழக்கமாக கொண்டு வந்துக்கணும். இப்போ பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாதுளம்பழம் வந்து மிக சிறந்த பழமாக இருக்கும். இந்த நோயையும் தீர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். உங்களுக்கு அது வந்து மருந்தாகவும் வந்து பயன்படும். ஆக அந்த நார்ச்சத்துள்ள மற்ற பழங்கள், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை,
மற்ற கீரை வகைகள், சிறுகீரை, பசலைக்கீரை போன்ற கீரை வகைகள்லாம் எடுக்கும்போது மலம் எளிதில் வந்து கழியும். வாத நோய்களுக்கு எப்போவுமே மலம் வந்து எளிதில் கழியக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அந்த வலியோட தீவிரம் வந்து அதிலே வந்து நம்ம வந்து குறையிறத வந்து கண்கூட வந்து பார்க்க முடியும். வாத நோய்க்கான மருந்துகளை வந்து சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் அதுக்குரிய மருந்துகளை வந்து எடுத்துக்கணும். இப்போ வெளிப்புறமாக தேய்க்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிண்ட தைலம், வாத கேசரி தைலம், காயத்திருமினி தைலம், இதெல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெளி மருந்துகளை இதை வந்து நம்மளே வாங்கி வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரியான தைலங்களை வலி இருக்கக்கூடிய இடங்களில் நன்றாக தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து நொச்சி இலையோ இல்லை நம்ம ஆமணக்கு இலையோ நம்ம வந்து வதக்கி ஒற்றடம் பண்ணலாம். அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றடம் இடும்போது அந்த வலியோட வேதனை வந்து குறையும். அதே சமயத்தில் கல்லுப்பு துணியில் முடிஞ்சு சுடுதண்ணியில் முக்கி நம்ம ஒத்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கலாம். ரொமாட்டிசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால ஒரு சித்த மருத்துவரை நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து பொதுவாக முடிவு எடுப்பாங்க. அந்த நாடியின் அடிப்படையில் பார்ப்போம். வாத நாடியை பித்த நாடியில் உள்ள இன்பேலன்ஸை சரி பண்ணுற மாதிரி மிகப்பெரிய மருந்துகள் எல்லாமே கொடுத்து தான் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும். சாதாரணமாக நாமளே பயன்படுத்தக்கூடிய மருந்தாக இருந்தால் அமுக்குராச்சூர்ணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஒரு 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளையுமே நீங்கள் வந்து பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்போது இந்த வலியை ஓரளவுக்கு வந்து நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். பேர் பாலகிருஷ்ணன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம், எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட், அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு மேடம். நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். 2 டாக்டருமே இருக்காங்க. முதல்ல நீங்க டாக்டர் கண்ணன் அவர்கள் கிட்ட சுகர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. சர்க்கரை வியாதி எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? சார், எனக்கு ஒரு 7 மாசமா இருந்து சார். 1 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரி. அப்புறம் ஃப்ரெண்டாலும் சொன்னாங்க, நீங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம், கிட்டால பாருங்கன்னு சொன்னாங்க. சரி. அந்த அட்வொகேட்டிங்னால கொஞ்சம் ஃபீல்டாலு நைட்ல கொஞ்சம் டெஸ்ட் சரியா இருக்குலாம் அப்படியே கண்ட்ரோலே இருந்துட்டேன் சார். இப்போ கொஞ்சம் நிறைய இருக்கு சார். அதெல்லாம் கிட்டாவை பார்த்து தான் டாக்டரை பாருன்னு சொன்னாங்க. அதான் சரி. ஏதாவது ரத்த பரிசோதனை பண்ணீங்களா? பண்ணேன் சார். எவ்வளவு இருந்துச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி? அது வந்து சார் திடீர்னு ஒரு மயக்கம் வந்துடலாம். அந்த டைம்ல வந்து 280 இருந்து ஈவினிங். சரி. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ரொம்ப மயக்கம் வந்துட்டு மதியம் 11:30 10 450 இருக்குன்னு சொன்னாங்க சார். அது பயந்துக்கிட்டு நான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரி. நல்லா குறைஞ்சிருந்தாங்க. எந்த இது பயந்துட்டு எதுவும் எடுக்கல சார். நல்லா சித்தா டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சார். இது வரைக்கும் மருந்துகள் எதுவும் சாப்பிடலையா நீங்க? ஓகே, ஒரு இணைப்பில் இல்லை, நீங்க தொடர்ந்து பேசலாம். அதாவது பொதுவாக சுகருக்கு முதல்ல எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முதல்ல நம்மளுடைய வேலை சார்ந்து தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு ஒரு இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பரம்பரையாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறதுக்கும் அப்பா அம்மா இருவருக்கும் இருந்தாலும் நமக்கும் சுகர் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் முதல்ல அந்த நம்ம இரத்த பரிசோதனை அளவு கட்டாயம் நம்ம வந்து பரிசோதனை பண்ணணும். முதல்ல அதாவது இரத்த பரிசோதனை பண்ணுற முறையே கூட நிறைய பேர் தப்பாக பண்ணுறாங்க. அதாவது ராத்திரி ஒரு 8லிருந்து 9 மணிக்குள்ளே நம்ம இரவு உணவை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் 8லிருந்து 9க்குள்ளே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் ஈவன் டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு முறை பார்க்கணும். இதுதான் சரியான முறையாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அதே மாதிரி 3 மாதத்திற்கு ஒரு முறை சுகர் பேஷண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஆவரேஜ் HbA1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிசோதனை முறை இதுதான். இந்த HbA1c டெஸ்ட்டு நம்ம 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் பார்க்கணும். அடுத்து இதில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர கால உலகத்தில் நம்ம இந்த சேட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு இது அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அல்லது சாப்பிடாமலே வேலையினுடைய போக்கில் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் வருது. இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இந்த சுகர்னுடைய அழுத்தத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு பேர்டனாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம முறையாக தவிர்க்கணும். ஸோ அதற்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மிக சரியான முறையில் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி சிறுதானிய உணவுகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ காலையில் ஒரு மதியம் ஒரு வேளை நம்ம அரிசி சாப்பாடு, காலையில் மாலை நைட்டு 2 வேளையுமே சிறுதானிய உணவுகள் வந்து கட்டாயம் எடுத்துக்கணும். ரவை, கோதுமை, சேமியா, ஓட்ஸு, கேழ்வரகு, கம்பு, குதிரைவாலி அரிசி, வரகு, திணை, சாமை, சம்பா ரவை, கோதுமை, சோளம் இது மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா இந்த சிறுதானிய உணவுகளை கஞ்சியாக கூழாக எடுக்காமல் களி, அடை, தோசை, உப்புமா அது மாதிரி கொஞ்சம் வறட்சித்தன்மை உள்ள உணவுகளாக நம்ம எடுத்துக்கணும். பேரலாக நம்ம வந்து நிறைய தண்ணீர் வந்து குடிக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து உடற்பயிற்சி நிறைய வேலையின் சார்பாக இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட உட்காரப்ப கூட தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட உட்காரமோ இல்லையோ ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட உட்கார ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி முறைகளை கட்டாயம் நம்ம பண்ணணும். ரொம்ப அதிகம் இல்லைனாலும்
நடைப்பயிற்சியாவது குறைந்தபட்சம் நம்ம வந்து செய்யணும். ரொம்ப அதிகமாக சில பேருக்கு கால் வலி அது மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இதை பண்ண ரொம்ப தூரம் நடக்கிறது அது மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டு பக்கத்துலேயோ இல்லை மேலே மாடியிலையோ கூட 8 போடுற மாதிரி நம்ம வந்து நடக்கலாம். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட 8 போடுற மாதிரி நடந்தால் அதுவே நல்ல சுகர் குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. அடுத்து எண்ணெய் குளியல் நம்ம தொடர்ந்து பண்ணணும். அடுத்து சித்த மருந்துகள் கட்டாயம் சேர்த்து இப்போ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மருந்துகளோட சித்த மருந்தும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் நம்ம நிறைய பேர் நோயர்கள்கிட்ட பார்க்குறோம். அது ஒரு நல்ல கண்ட்ரோலை தருது. அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் அது ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து ஆங்கில மருந்துகள் மட்டும்தான் எடுத்து இதை குறைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் வெறும் சித்த மருந்துகள் மட்டுமே இதை வந்து முழுமையாக குணப்படுத்தும் நல்ல லெவலில் வந்து கண்ட்ரோலுக்கு உங்களை வச்சுக்க முடியும். டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டை நல்ல முறையில் பண்ண முடியும். ரொம்ப இப்போ அவர் சொல்கிற மாதிரி ஒரு 450 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆங்கில மருந்துகளோடு சேர்ந்து சித்த மருத்துவம் எடுக்கும்போது அவருடைய ஃபிசிக்கல் வெல்பீயிங் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் திடகாத்திரமாக அவரால் இருக்க முடியும். பின்னால் வரக்கூடிய சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் பெரிய லெவலில் அவரால் குறைச்சிக்க முடியும். ரொம்ப பேசிக்காக மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிகமான அளவில் இருக்கும்போது என்னதான் மருந்துகள் எடுத்துக்கிட்டால் கூட நல்லா குறையலை அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது வெந்தயம் கருவேப்பிலை சேர்ந்த உணவை வந்து நம்ம மதியம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மோரில் கலக்கி குடிக்கிற ஒரு பக்குவத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஓகே, வாழ்வியல் மாற்றங்கள் தான் ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குன்றதும் கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். ராபியா. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேமா. ஒழுங்கா மென்சஸ் வராம இருந்துச்சு. இப்ப கல்யாணம் முடிச்சுக்கிட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. மென்சஸே ஆகல. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு தைராய்டு இருக்கான்னு பார்த்தாங்க, இல்லைன்ட்டாங்க. ஆனா இப்ப வந்து சித்தராதான் பாக்குறோம் நாங்க. இப்ப கருமுட்டை பையில வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பகுதியுமே இருக்குது. அதுக்கு 2 மாசமா 4 மாசமா மருந்து சாப்பிட்டு அதுக்காண்ட வந்து மென்சஸே ஆகல. என்ன செய்யலாம்? இதுக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப கவலையா இருக்கு. ஓகே மேம். சத்யவதி இருக்காங்க. அவங்க தொடர்ந்து உங்க கேள்விக்கு ஆலோசனை தருவாங்கவா. இப்போ மருந்துகள், இப்போ சித்த மருந்துகள் வந்து எவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கீங்க? 4 மாசமாவா? 6 மாசம். இந்த 19ஆம் தேதி வந்து 6 மாசம் வரையும் சாப்பிட்டு இருக்கோம். பேதி மருந்துகள்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்களாமா? பேதி மருந்து தெரியலையா, அதுதான் கொடுக்கலையே. சரிம்மா, அவங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. முதல்ல அது எதுவும் பிரச்சனைகள், அதாவது கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மருத்துவர்கிட்டே வந்து கலிங்காதி தைலம், அதாவது மலைவேம்பாதி தைலம்னு சொல்லுவாங்க, அந்த தைலமோ இல்லைன்னா அகத்தியர் குழம்பு அப்படிங்கிற பேதி மருந்தை வந்து அரச இலை கொழுந்துல கொடுப்பாங்க. அந்த மருந்தை வந்து முதல்ல எடுக்க சொல்லுங்க. அது எடுத்து பால்ல கலக்கி குடிக்கிறதுக்கு ஒரு ஆயில் மாதிரி கொடுத்தாங்க. பால் இன்னொன்னு காலையில குடிக்க சொல்லி ஒரு காபி கலர்ல ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் கொடுத்தாங்க. சரிமே ஆகல. இது மென்சஸை தூண்டுறதுக்கு அப்படின்னு சில மருந்துகள்லாம் இருக்குமா. அதனால நீங்கள் வந்து அந்த மருத்துவரனோட ஆலோசனையின் பேரில் தான் வந்து எடுக்கணும். அது பட்டுக்கருப்பு இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. திருகடுகு சூர்ணத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது மென்சஸ் ஆகும். ஆனால் வந்து இது மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் திரும்ப அதே மருத்துவரையோ இல்லைனா வேறு யாராவது சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து இந்த மாதிரி மென்சஸ் வராமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சரியாக வந்துடும்மா. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக வரும். ஓகே. பட்டுக்கருப்பு சேர்ந்த மருந்துகள் கூட எடுத்துக்கலாம். அது நீங்கள் வந்து மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் எடுத்துக்கணும். அதனால திரும்ப நீங்கள் இதை அணுகி கேளுங்க அவங்கக்கிட்ட. ஓகேம்மா. முறையான மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக்கக்கூடாது. ஸோ திரும்பவும் நீங்கள் எந்த மருத்துவரை போய் அணுகுறீங்களோ அந்த மருத்துவர்கிட்டே போய்ட்டு இந்த மருந்துகளை கேட்டு வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருச்சியிலேருந்து செல்வி பேசுகிறேன். ஓகே செல்வி, உங்களோட கேள்வி என்ன? இந்த காலில் நரம்புல வந்து ஒரே வலி. டாக்டர்கிட்ட காமிச்சேன். ஓகே. அவங்க வந்து மாத்திரை கொடுத்தாங்க. ஓகேம்மா. ஓகேம்மா. வலி இருந்துகிட்டே இருக்கு. அதான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் செந்தில்குமார் இருக்காரு. நரம்பு வலி எப்படின்னாக்கா 2 காலமும் ஒரு காலங்களாமா? முதல்ல வலது காலில் வலிக்குது. சரி. அப்புறம் அது கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்புறம் இடது கால், அதாவது மேல இல்ல, அந்த கணுக்கால் கீழே மேல் சைடு விரலுக்கு மேல. ஓ சரி சரி. கணுக்காலுக்கும் கீழே? ஆமா. ஓ குதிங்கால் அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா. சரி சரி சரி. அது முதல்ல ஆரம்பத்தில் நடக்கிற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வலி இருந்து அதுக்கு நடக்க நடக்க வலி குறைஞ்சிருதுங்களா?
ஆமா நடக்கையில இதாவது அப்புறம் வலி போக போக வலி குறைஞ்சிரும். எழுந்திருச்சாலும் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓ, பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. சரிங்கம்மா, இதுக்கு ஒரு எளிமையான மருத்துவம் இருக்கு. செங்கல் இருக்குங்கல்ல, அந்த செங்கலை நல்லா சூடேற்றிட்டு தணலில் போட்டு சூடேற்றிட்டு அதில் வந்து எருக்கம் இலைகளை வச்சு அதை சூடேற்றி அதில் வந்து எட்டி பழம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், காஞ்சிரம் பழம்னு சொல்லுவாங்க. அதில் உடச்சி ஊற்றி அதில் வந்து நீங்கள் அந்த கொதிங்காலை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கொதிங்கால் வலி சரியாயிடும். இதே எட்டி பழத்துலேருந்து தயார் பண்ணக்கூடிய தைலங்கள் வந்து இருக்குது, இது சிறு விடமுட்டி தைலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தைலத்தை வந்து நீங்கள் இழுக்கிற இடங்கள்ல வந்து பின்னாடி தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வலி வந்து நின்று போயிடும். இதை தவிர வந்து நீங்கள் குளிர்ந்த தரையில் நடக்கிறது, குளிர்ந்த தரையில் படுத்திருக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை வந்து நிறுத்தணும். அதே மாதிரி புளித்த உணவுகள், அது நீங்கள் புளித்து போன தயிராக இருக்கலாம், மோராக இருக்கலாம், அல்லது புளித்து போன இட்லி தோசை அந்த மாதிரியான உணவுகள் எதையுமே புளிப்பு வந்து நீங்கள் நிறுத்திக்கிறணும். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே சரியாக போயிடும். இன்னுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மருத்துவரை நேரில் போய் பார்த்து உள் மருந்துகளை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? ஓகே சார், உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தெளிவா கேளுங்க. உங்களோட கேள்வி என்ன சார்? உங்களோட கேள்வி தெளிவா இல்லை சார், உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. திரும்ப உங்க கேள்வி என்னன்னு கேட்க முடியுமா? ஹலோ. ஓகே சார், அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா சிக்னல் இருக்க இடத்துல இருந்து நீங்கள் தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும் சார். நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு ஒரு வெரிகோஸ் இருக்கு. வெரிகோஸ் வெயின் இருக்கா? தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் சரவணன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளோ நாளாக இருக்கு சார்? எனக்கு வந்துட்டு ஒரு 4 இயர்ஸா இருக்கு. சரி சரி. நான் அது ஆண்ட்ராலஜிஸ்ட் பார்த்தேன், அவங்க வந்து சர்ஜரி பண்ண சொல்லி சொன்னாங்க. என்ன இருக்குன்னு சொன்னாங்க? சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு 1 இயர் வரைக்கும் கண்டினியூ பண்ணேன். சரி. பெயின் மட்டும் ரிலீஃப் ஆயிருக்கு, அதான் அந்த செக்ஸுவல் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஓ, சரி 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 சரி. அது எப்படி சித்த மருந்துல ஏதாவது பார்க்கலாம், இல்லை சர்ஜரி கண்டிப்பாக பண்ணுமா சார்? எப்படி? இல்லை, கண்டிப்பாக பண்ணணும்னு தேவையில்லைங்கய்யா. அதாவது எப்படின்னா, இது வந்து நாங்கள் வாதம் அதிகமானனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நாங்கள் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காயத்திருமீனி தைலம்னு நம்ம சித்த மருந்து கடையில் கிடைக்கும். அந்த காயத்திருமீனி தைலத்தை அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி லேசாக மசாஜ் பண்ணி விட்டுருங்க. தினமே அதை நீங்கள் மசாஜ் பண்ணி விடலாம். சரிங்களா? தினமும் நீங்கள் அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு உள் மருந்தாக வந்து அமுக்ரா சூரணம்னு கடையில் கிடைக்கும். காலை இரவு 2 வேளையுமே அதை வந்து நீங்கள் சாதாரண தண்ணியிலே அந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம். உணவுகள் வந்து நீங்கள் கிழங்கு வகைகள், அப்புறம் வந்து எளிதில் செரிக்காத உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். அப்புறம் இஞ்சி மிளகு இந்த மாதிரியான கார உணவுகள் வந்து நீங்கள் உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே இதோட தன்மைகள் வந்து நல்லாவே குறையும். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுகன்யா, நான் சேலம் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே சுகன்யா, உங்களோட கேள்வி என்ன? கேள்வி மேம். ஓகேம்மா, திரும்ப 1 செகண்ட் உங்கள் கேள்வி கேட்க முடியுமாம்மா? தெளிவா இல்லை உங்கள் லைன். இல்ல, இந்த மாதிரி நான் வந்து கன்சீவா இருந்தேன். ஓகே. 7 months வந்து மாதிரி பேபி. மா, உங்க டிவி சத்தத்தை குறைங்க. டிவில கான்சென்ட்ரேட் பண்ணி பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யவதி இருக்காங்க. அதான் மேம் கன்சீவா இருந்தேன். ஓகே. 7 monthsல வந்து பனிக்குடல் உடைஞ்சு பேபி வந்து பிறந்துச்சு. ஓகே. அப்புறம் சேலம் ஹாஸ்பிட்டல்ல 9 நாள் வச்சிருந்தாங்க. அப்புறம் பேபி டெத் ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்கள் தொடர்ந்து கேட்கல. ஒருவேளை அடுத்த ப்ரெக்னென்சிக்காக பிளானாக கூட இருக்கலாம். இது மாதிரி குழந்தைகள் 7 மாதத்தில் பிறந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அடுத்து அவங்க கன்சீவ் ஆகும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அடுத்த ப்ரெக்னென்சி வந்து அவங்க பிளான் பண்ணுறதை தவிர்க்கணும் முதல்ல.
அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள மருத்துவரை வந்து அணுகி ரெகுலராக வந்து இந்த மாதிரி குமரி லேகியம்னு சொல்லுவாங்க, கற்றாழை சேர்ந்த லேகியம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது கூட வந்து முன்னாடி எப்போவுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்க மாதிரி அந்த மலைவேம்பாதி தைலமோ இல்லைனா காய்ச்சிய விளக்கெண்ணெய் சேர்ந்த மருந்துகளோ வந்து அவங்க ஒவ்வொரு மென்சஸ் அப்பவும் வந்து எடுத்துக்கணும். ஒரு 3 சைக்கிள்லேருந்து 4 சைக்கிள் வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு மென்சஸ் அப்பவும் அந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த ஹார்மோனல் மெக்கானிசமே வந்து சரியாயிடும். திரும்ப அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதை வந்து நம்ம முழுமையாக தவிர்க்க முடியும். ஓகேப்பா. ஸோ அடுத்த ப்ரெக்னன்சி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு இடைவேளை தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது நீங்கள் இன்ட்ரோல் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது டாக்டரை போய் அணுக வேண்டியது முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். மேடம் சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜெகன் வெள்ளூர்ந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மழை 3 முறை கன்சிவே அபார்ட் ஆகிடுச்சு மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யவதி இருக்காங்க. எத்தனை மாசத்துல அந்த மாதிரி ஆயிருக்கு சார்? 3 மாசத்துக்குள்ளே கன்சிவ் அபார்ட் ஆகிடுச்சு மேடம். 3 முறை ஆயிடுச்சு. வேற தைராய்டு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தீங்களா? இல்ல மேடம், எல்லா பிளட் செக்லாம் பண்ணிட்டோம், எந்த நல்லமே நார்மல்ன்றாங்க. சரிங்க. இப்போ ரீசன் சொல்ல முடியலன்றாங்க. என்னங்க? டாக்டர் எல்லாம் நார்மலா இருக்கு, என்னன்னே தெரியலன்னு ஃபீல் பண்றாங்க. சரிங்க. நீங்கள் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து சரியான உடற்பயிற்சி முறைகளை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் வந்து யாராவது யோகா பயிற்சியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு முறையான யோகாசன முறைகளை ஆசன முறைகளை வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த சர்வங்காசனம், ஹலாசனம், பவளமுக்தாசனம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசன பயிற்சிகளை வந்து கடைபிடிச்சிட்டு வரலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுது அப்படின்னா வந்து கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு வந்து நீங்கள் தகுந்த சித்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குமரி லேகியம், மலைவேம்பாதி தைலம் இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகிறத வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வரக்கூடிய மிஸ்டு அபார்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் மொத்தமாக இந்த கன்சீவான அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் ஃபுல்லாக வந்து கருவை வந்து வளர்த்து தாய் சேய் 2 பேரோட நலனையும் வந்து பாதுகாக்கிற மாதிரி கர்ப்ப சஞ்சீவி தைலம், பாவன பஞ்சாங்குல தைலம் இந்த மாதிரி நிறைய தைலங்கள்லாம் இருக்குது. இதை வந்து மகப்பேறு சஞ்சீவி திட்டம்ன்ற பேரில் வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளை கூட வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போது கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவொடனே இந்த பாவன பஞ்சாங்குல தைலமோ இல்லைனா வந்து கர்ப்ப சஞ்சீவி எண்ணெயோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறதையும் வந்து தடுக்க முடியும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? ஹலோ. ஹலோ, உங்களோட கேள்வி என்னம்மா? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, என்ன கேள்வி? என் பொண்ணு ஹலோ என் பொண்ணு வந்து பீரியட்ஸ் சரியா வர மாட்டேது. ஓகேம்மா, உங்க பொண்ணோட வயது என்னம்மா? 20 வயசு ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யவதி இருக்காங்க. ஏஜ் அட்டென்ட் பண்ணதுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குங்களா? இல்ல, ஏஜ் அட்டென்ட் பண்ண பிற்பாடு கரெக்டா இருந்தது மேடம். இப்போ ஒரு வருஷமா தான் வரவே மாட்டேது மென்சஸ். 3 டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணோம். சரி, தைராய்டு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆல் வெயிட் அதிகமா இருக்காங்களா? வெயிட் மட்டும் கொஞ்சம் அடிவயிறு கொஞ்சம் உப்புசமா இருக்கு அவளுக்கு. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னுட்டாங்க. சரிங்கம்மா. அதனால அதுக்காக கேட்கலாம் அப்படின்னு. காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது, சரியான உடற்பயிற்சி முறைகள் வந்து பண்ணணும். அது மாதிரி பக்கத்தில் யோகா வகுப்புகள் இருந்ததுன்னா போயிட்டு கண்டிப்பாக யோகா பண்ண சொல்லுங்கள். அதிகமான மாமிச உணவுகள், முக்கியமாக பிராய்லர் கோழி, இந்த முட்டை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். மெயினாக இந்த மாதிரி உடல் பருமனை வந்து குறைச்சா கூட வந்து இந்த மாதிரியான மென்சஸ் பிரச்சனைகள்லாம் வந்து முக்கால்வாசி குணமாகும். அதனால் வந்து மாமிச உணவுகளை வந்து தவிர்த்துட்டு மீன் அந்த மாதிரி மிதமான உணவுகள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களோட உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது, உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். அதாவது உளுந்து களி, உளுந்தஞ்சோறு, எள்ளு துவையல் இல்லை எள்ளு பொடி வந்து மென்சஸ் டைமில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், மாதுளை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரியான பழ வகைகளை வந்து சேர்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து உணவு ரீதியான மாற்றங்களை வந்து கொண்டு வரும். ரெண்டாவது வந்து இந்த யோகாசன முறைகள், முன்னாடி சொன்னது சர்வங்காசனம், ஹலாசனம், பவளமுக்தாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளை செய்யும் போது வந்து அவங்களோட ஹார்மோனல் மெக்கானிசமும் சரியாகும். அதே மாதிரி கர்ப்பப்பையும் வந்து அதோட வீக்னஸை தாண்டி கொஞ்சம் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். சித்த மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு குமரி
லேகியம் அப்படின்னு கற்றாழை சேர்ந்த ஒரு லேகியம் கிடைக்கும். அது வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் காலையில் நைட்டு 5 கிராம் ஒரு தேக்கரண்டி அளவு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக சரியாகும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சரவணன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு காலர் கூட கால் பண்ணியிருந்தாங்க, அல்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அல்சர் பல பேருக்கு இருக்குது. இந்த அல்சர் வரதுக்கான காரணம் என்ன, அதற்கு என்னென்ன தீர்வுகள்லாம் எடுத்துக்கலாம் அவங்க? அது பொதுவாக அல்சர் அப்படின்னா எல்லாரும் எந்த மாதிரி உணவு எடுப்பாங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பசிக்கோ பசி இல்லையோ 3 வேளையும் வந்து கண்டிப்பாக உணவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நல்லா பசி கொடுத்து நீங்கள் வந்து உணவு எடுக்கணும். பசி கொடுத்து உணவு எடுத்து, இன்னொன்று பசி கொடுக்காம பசி நல்லா கொடுத்த பிறகும் உணவு எடுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அல்சர் வந்து உருவாகும். அதாவது இப்போ பயணங்களில் போகும்போது சரியான நேரத்துக்கு வந்து உணவு எடுக்க முடியாமல் இருக்க சூழ்நிலை. அப்புறம் வந்து எளிதில் செரிக்காத உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கிறது. மாவு பண்டங்கள் எடுக்கலாம், எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக எடுக்கலாம், டீ காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் புரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுகள், அப்புறம் வந்து காரம் அதிகமான சேர்த்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறது. இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறது, உணவு முறையை தப்பாக எடுக்கிறது, இந்த விஷயங்கள்னால கண்டிப்பாக வந்து அல்சர் உருவாகும். தூக்கம் சரியில்லைனாலும் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் வரும், ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து சிகரெட்டு இந்த மாதிரியான காரணங்களாலையும் அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வுன்னு பார்க்கும்போது மன உளைச்சலை வந்து குறைக்கிறது, அப்புறம் வந்து நல்லா தூங்கி எந்திக்கிறது, உடற்பயிற்சி கண்டிப்பாக வச்சுக்கிடுறது, யோகாசன பயிற்சிகள் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். இப்போ யோகாசன பயிற்சிகள்னால் நகுலி, ஒட்டியானம், அப்புறம் வந்து பச்சி மூத்தாசனம், அரை மச்சேந்திராசனம், இந்த மாதிரி ஆசனங்கள் செய்கிறதுனாலையும் அதோட தன்மைகள் வந்து குறைக்கலாம். அப்புறம் சீரக சூர்ணம்னு கடையில் கிடைக்கும். அந்த சீரக சூர்ணத்தை வந்து காலையில் ஒரு கரண்டி, இரவு ஒரு கரண்டி வந்து சாதாரண தண்ணியில் சாப்பிட்டு வந்தாலுமே இந்த அல்சர் பிரச்சனையை குறைக்கலாம். மோர் அதிகமாக எடுத்துக்கலாம், தண்ணியை போதுமான அளவு குடிச்சிக்கிடணும். கருப்பட்டி, மண்டவெல்லம், அச்சு வெல்லம் இந்த மாதிரியான இனிப்பு பண்டங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து வாழைப்பூ அதிகமாக எடுத்துக்கிறது, மாதுளம்பழச்சாறு இந்த மாதிரி அதிகமாக எடுத்துகிட்டு வந்ததுனால கூட இந்த அல்சர் பிரச்சனையை குறைக்கலாம். உப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்துப்பு நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனாலேயும் இந்த இதை குறைக்கலாம். பாகக்காய் அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் செஞ்சுட்டு வரும்போது அல்சருங்கிற பிரச்சனையை நம்ம எளிதாக குணமாக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் லோகநாதனுங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் லெஃப்ட் நார்மலா தான் இருக்குங்க சார். உங்களோட லைன் கிளியரா இல்ல, 1 செகண்ட் கிளியரா கேட்க முடியுமா உங்களோட கேள்வியை? ஓகே மேடம் தொடர்ந்து பேசலாம் சார். என்ன ப்ராப்ளம்? மேடம் எனது லெஃப்ட் சைடு கால் எரிச்சலா இருக்குங்க. அடி பாதம் சுண்டு வரலுக்கு கீழே அடியில எரிச்சலா இருக்கு. ஓகே, சுகர் இருக்குன்னு சொல்லிருந்தீங்களா சார்? ஆமாங்க மேடம், சுகர் 160 இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கண்ணன் இருக்காரு. சரிங்க மேடம். எவ்வளவு நாளா சுகர் இருக்குங்க ஐயா? சுகர் 3 வருஷமா இருக்குங்க சார். 3 வருடங்களா இருக்கு இல்லையா? சரி. ஆமாங்க சார். கால் பாதம் ஃபுல்லா எரிச்சல் இருக்குதா? கால் ஃபுல்லா எரிச்சல் இல்லைங்க சார். முன்னாடி அந்த பாதத்தோட முன்னாடி பாதம் மட்டும் தான் எரிச்சல் இருக்கு. விரல்ல மட்டும் தான் இருக்கு. எப்ப கடைசியா? கீழேங்க, அடியில. விரலுக்கு கீழே இல்லையா, பாதத்துல? ஆமாங்க சார். எவ்வளவு ரத்த பரிசோதனை பண்ணி பாத்தீங்க? எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சார்? இப்போ எனக்கு இது ஒரு 10-15 நாளா தான் சார் இருக்கு. போன வாரம் தான் டெஸ்ட் பண்ணேன் சார், சுகர் டெஸ்ட். எவ்வளவு இருந்துச்சு? 160 இருந்துச்சு சார். சாப்பாடுக்கு முன்னாடியா? சாப்பாட்டுக்கு பின்னாடிங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி 120 இருந்துச்சு. 120 160. சரி. ஆமா சார். மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? டேப்லெட் போட்டுருக்கேன் சார். சரி. அதான் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தோம், சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸில் தான் இந்த மாதிரி பாதம் எரிச்சல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் முதல்ல எண்ணெய் குளியல் கரெக்டாக பயன்படுத்துங்க. சுகர்னுடைய அளவு எப்போதுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டே வரும் பட்சத்தில் இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வராமல் தடுக்க முடியும். நீங்கள் ஆங்கில மருந்துகள் மட்டும் எடுக்காமல் அது கூட வந்து திரிபலா சூரணம், அப்புறம் ஆவாரை குடிநீர், இது போன்ற சில சிறப்பு மருந்துகள் வந்து
இந்த சர்க்கரை வியாதியை இன்னும் சிறப்பாக கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த திரிபலா சூரணம்லாம் இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த மருந்துகளாக கிடைக்கும். ஸோ நீங்கள் திரிபலா சூரணமோ இல்லை திரிபலா சூரண மாத்திரைகளாகவோ கடையில் கிடைக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆங்கில மருந்துகளோட ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மருந்து, சாப்பாட்டுக்கு பின்னாடி சித்த மருந்துகள், அது மாதிரி நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்க முடியும். ஸோ 2 முறை மருத்துவங்களையும் நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. பரிசோதனை முறைகள் கட்டாயம் பண்ணுங்கள். உணவு கட்டுப்பாடு, ஏன்னா உணவு தான் முதல் மருத்துவம். உணவு கட்டுப்பாடு, எண்ணெய் குளியல், நடைப்பயிற்சி, மருந்துகள். ஸோ இது மாதிரி உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய சில சித்த மருந்துகளையும் சேர்த்து ஆங்கில மருந்துகளோடு எடுக்கும்போது உங்களுக்கு இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும். நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் விளக்கெண்ணெய் கால் பாதத்தில் உங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தேய்ச்சிட்டு படுக்கலாம். இல்லைனா பிண்ட தைலம், கற்பூராதி தைலம் அதையும் சேர்த்து போட்டுட்டு நீங்கள் படுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுங்க. சீக்கிரத்திலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் சரவணன் இருக்காரு. எவ்வளவு நாளாக இருக்கு? இது ஒரு 1 இயர். என்ன தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு? இப்போ சாப்பிட்டோன்னு டைஜஷன் ஸ்லோவாக இருக்கு. ஸ்லோவாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏப்பம் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. சரி சரி. அப்புறம் மார்னிங் சாப்பிட்டோன்னு மறுபடியும் மோஷன் வருது. ஓ சரி சரி சரி. ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்ட பிறகு மோஷன் அந்த மாதிரி வருதா எப்படி? இல்லை, மார்னிங் மட்டும். மார்னிங் மட்டும்தான். ஓ சரி. எவ்வளோ நாளாங்க சார் இருக்கு? இது ஒரு 1 இயராக இருக்குது. வேறு சுகர் அந்த மாதிரி எதுவும் உண்டா? இல்லை சார், இன்னும் செக் பண்ணுறேன் சார். எதுவுமே கிடையாது இல்லைங்களா? மாதுளை மணப்பாகுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சார். என்ன சார்? மாதுளை மணப்பாகு. மாதுளை மணப்பாகு. ஓகே சார். சரிங்களா? இதில் ஒரு 10 ml காலை, மதியம், இரவு 3 வேளையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? 3 வேளையும்? 3 வேளையுமே எடுத்துகிட்டு வாங்க. டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதா, நீங்கள் அடிக்கடி குடிக்கிறதா இருந்ததுன்னா அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். ஓகே சரிங்களா? ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கும்பகோணத்துல இருந்து சரண்யா பேசுறேங்க. ஓகே சரண்யா, உங்களோட கேள்வி என்ன? கேன்சர் நோயோட அறிகுறி இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு சித்தாவில் இது இருக்கா டெஸ்ட்? என்ன டெஸ்ட் பாப்பாங்க? எந்த டாக்டர்கிட்ட காமிக்கலாம்? குணமாகுமா? ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அருண் இருக்காரு. அதாவது கேன்சருக்கு என்ன அறிகுறி இருக்குன்னு கேக்குறீங்களா? டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை. சித்த மருந்துகள் மூலமா கேன்சரை குணப்படுத்த முடியுமா? அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா, பரிசோதனை இருக்காங்கிறதா உங்க கேள்வின்னு நினைக்கிறேன். பொதுவாக வெளிப்புறமாக வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு எல்லாமே சித்த மருத்துவத்தில் மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அதற்குரிய ஆரம்ப நிலையிலே அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதற்குரிய உயர் சித்த மருந்துகள், இப்போது பாதரசம் சேர்ந்த மருந்துகள் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான உலோக மருந்துகள், தங்கம், வெள்ளி போன்ற மருந்துகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது புற்றுநோயை வெளிப்புறமாக வரக்கூடிய புற்றுநோயை கட்டுப்படுத்த முடியுது. உள் உறுப்புகளில் வரக்கூடிய புற்றுநோயை கண்டுபிடிப்பதே மிக சிரமமாக ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரம்ப நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மருந்துகள் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியுது இப்போ வரைக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தின் மூலமாக அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதற்குரிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. வருங்காலங்களில் அதற்குரிய மருந்துகள், அதாவது ஏற்கனவே இருக்கிற மருந்து தான் நாங்கள் திரும்ப திரும்ப தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த மருந்துகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சமூகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவையை சித்த மருத்துவத்தின் மூலமாக வழங்க முடியும்னு நம்புகிறோம். ஓகே டாக்டர், அவங்க இன்னொரு கேள்வியும் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு புற்றுநோய் வரப்போகுது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ அதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சால் அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். இப்போ வயிறு சார்ந்த புற்றுநோய் இருக்குன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். இப்போ ஆசன வழியாக ரத்தம் போகிறது, இல்லை வயிறு வலி வருது, இந்த உள் உறுப்புகளில் நம்ம ஏதாவது புற்றுநோய் வந்ததுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனைகள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிற முடியும். இப்போ தலைவலி, தலைக்குள்ளே இருக்கக்கூடிய புற்றுநோயாக இருந்ததுன்னா தலைவலி, தீராத தலைவலி இருக்குது அப்படின்னா நமக்குரிய பரிசோதனைகள், ஆரம்பகட்ட பரிசோதனை, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறதோ, மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது மூலமாக மற்ற காரணத்தினால தலைவலி வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம அதற்குரிய பரிசோதனைகள் மூலமாக தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்குரிய பரிசோதனை பண்ணிட்டோம்னா அது உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது சித்த மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியுமா, இல்லை இது நவீன மருத்துவத்தோடு இணைந்து இதை செயல்படுத்தி குறைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ் இந்த 6 பேருமே ரொம்பவே தெளிவான முறையில் நேயர்களுக்கு பதிலளிச்சிங்க. பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ்.
வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான விஷயங்களை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதே போல திங்கட்கிழமை வேறு துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.